புஷு இன்றைக்கான பதிவு நம்ம என்ன பார்க்குறோம், எம்எஸ் கார்டனில் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சாத்துக்குடியை இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இப்போ கடந்த மாதமே இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். இது போல் சாத்துக்குடி வந்து நம்ம வீட்டில் பூ பூத்துருக்குன்னு அதுக்கு முன்னாடி காய் காய்ச்ச வீடியோ போட்டிருப்பேன். அந்த காய் காய்ச்ச தான் இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். கடந்த மாதம் பார்த்திங்கன்னா பூ பூத்தது இன்றைக்கி நிறையா காயாக வச்சுருக்கு, பிஞ்சு வச்சுருக்கு. அந்த பிஞ்சை காட்டுறோம் பாருங்கள் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது 1 அப்படியே 2 3 4 5 அப்படி எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் 7 இப்படி 8 9 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 10. இது இதில் பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் ஒன்றும் மறைஞ்சிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் பழம் பழுக்கிற ஸ்டேஜில் வந்துருக்கு, கலர் மாறி இருக்குது. இப்போ காய்க்கும் பழத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இப்போ இது காயாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே இதை பாருங்கள், பழம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை அறுவடை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சாத்துக்குடியை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போ இது எத்தனை கிராம் இருந்து நம்ம எடை போட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதை வாங்க இப்போ நம்ம இது எத்தனை கிராம் வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 0ல் இருக்குது. காற்று கொஞ்சம் பலமாக இருக்குது, ஏன்னா 2வது மாடியில் இருக்கிறனால. கிட்டத்தட்ட 400 கிராம் 400.10 அதாவது 410 கிராம் இருக்குது 2 சாத்துக்குடி. தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதையே நிலத்தில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் வந்து இடம் வந்து கூடி இருக்கும். இது எதனால் அங்கே நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தா நம்ம குறிப்பிட்ட வேறு பொருள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுவே நம்ம பூமியில் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேறு பொருள் அதிகமாக இருக்கும், மரமும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும், இதுக்கு தேவையான நீர் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும், வளர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு சாத்துக்குடி பயிர் வச்சு சாப்பிட்ற நிறைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா போதுமான இடம் இருக்காது. போதுமான இடம் இல்லாத காரணத்தில் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயும் இதை பயிர் வச்சு நம்மளால் அறுவடை பண்ணி சாப்பிட முடியுன்றது காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். வாங்க நம்ம இதை உரித்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். நல்ல இனிப்புங்க, சூப்பர் டேஸ்ட்டு. நான் கூட புளிக்குன்னு நினச்சேன், உண்மையில அருமையாக இருக்குது. வேணது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்தாங்க, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். நான் மாடி தோட்டத்தில் அணிஞ்சது. மேலும் தகவலுக்கு நம்ம எம்எஸ் கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.